मैं हूँ मुंबई। बच्चों, भारत देश में अनेक राज्य हैं और उन सभी राज्यों की अपनी अपनी राजधानी है। जैसे उत्तर प्रदेश की राजधानी लखनऊ, महाराष्ट्र की मुंबई सिटी। பாரத் தேஷில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது. அது எப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ராஜதானியாக லக்னோ இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு மும்பை இருக்குது. इन सभी राजधानियों और राज्य और राजधानियों की कुछ ना कुछ विशेषताएं हैं. இந்த எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு கேபிட்டலுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. तो बच्चों, आज हम इन्हीं में से एक राज्य की राजधानी के विषय में जानेंगे. इन्हीं வந்து நம்ம ஒரு சிட்டியை மட்டும் பற்றி பார்க்கலாம். मैं हूँ सपनों की नगरी मुंबई, विभिन्न समाज और संस्कृतियों का मिश्रण, सिनेमा की चमक दमक से जगमगाती सुखद सौम्य मौसम से पर्यटकों का आकर्षित करती भारत की व्यावसायिक नगरी. आज मैं आपको अपने बारे में बताती हूँ. நான் வந்து சப்னோம்க்கு நகரி, ஒரு ட்ரீம் சிட்டி மும்பை. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்ட்டான சமாஜ், இது வந்து ஒரு சொசைட்டியோட மிக்சர் கலந்து இருக்குது. சினிமா அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் லைட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப ஷைன் ஆகிட்டு இருக்குது இந்த சிட்டியில். ஒரு ஜென்டிலாகவும் ஒரு ப்ளஷராகவும் டூரிஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த சிட்டி இருக்குது. இதில் வந்து பிஸ்னஸ் சிட்டியாக இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து மும்பை என்னை பற்றி நான் சொல்ல போகிறேன். மும்பை சிட்டி பேசுகிற மாதிரி இந்த ஸ்டோரி வருது. मेरा नाम 2 शब्द को जोड़कर बना है. என்னோட பேர் வந்து 2 வேர்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி வந்திருக்கு. मुंबा और आई. मुंबा देवी दुर्गा का एक रूप है और माँ को मराठी में आई कहते हैं. மும்பா அண்ட் ஆயி அப்படிங்கிற 2 வேர்டு மிங்கிள் ஆகி தான் மும்பாயின்னு வந்தது. மும்பாங்கிறது தேவி துர்காவோட ஒரு உருவம். இன்னொன்று வந்து மா அப்படின்னு சொல்கிறத வந்து அம்மாங்கிறத ஆயின்னு மராட்டி லாங்குவேஜில் சொல்லுவாங்க. இஸ் பிரகார் மேரே நாம் கா அர்த்த ஹுவா. இந்த மாதிரி என்னோடய பேரோட மீனிங் வந்து வந்தது. मुंबा माता 16वीं शताब्दी में जब यहाँ पुर्तगाल आए तो उन्होंने मुझे कई नाम दिए. என்னென்னா 16th செஞ்சுரியில், ஷதாப்தின்னா வந்து செஞ்சுரியில் அந்த போர்ச்சுகீஸ் இங்கே வரும்போது நிறைய பேரில் என்னை வந்து சொன்னாங்க. 17वीं शताब्दी में अंग्रेज़ों ने मेरे नाम का आंग्लीकरण करके बॉम्बे कर दिया. அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில் இங்கிலீஷ் பீப்புள் பிரிட்டிஷ் வரும்போது எனக்கு வந்து பாம்பே அப்படின்னு சொன்னாங்க. किंतु मराठी लोग मुझे मुंबई और हिंदी भाषी लोग बम्बई ही बुलाते थे. ஆனால் மராட்டி பேசுகிற பீப்புள் வந்து என்னை மும்பைனும், ஹிந்தி பேசுகிற பீப்புள் வந்து என்னை பம்பாயினும் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. सन 1995 में आधिकारिक रूप से मुझे मुंबई नाम दिया गया. அதான் 1995 வந்து கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பாம்பேன்னு நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், மும்பைன்னே சொல்லுங்கள் எல்லா இதுலேயும் அப்படின்னு சொல்லி. மே மகாராஷ்டிரா கி ராஜதானி ஹூ. நான் வந்து மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கேபிட்டல். मुझे भारत का प्रवेश द्वार माना जाता है क्योंकि जल मार्ग या वायु मार्ग से आने वाले विभिन्न देशों के यात्री या पर्यटक सबसे पहले यहीं आते हैं. என்னை வந்து ஏன் வந்து பாரத்தோட பிரவேஷ் துவார் நுழைவாயில், அதாவது என்ட்ரன்ஸ் கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னா, சி வழியாகவும் சரி வாயு மார்க்கம் ஃப்ளைட்டில் வந்தாலும் ஏர்வைஸ் வழியாக வந்தாலுமே வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வர்ற டூரிஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல இங்கே தான் வர்ற மாதிரி இருக்குது. प्रवेश के द्वार के रूप में बना
गेट वे ऑफ इंडिया दिसंबर 1911 में इंग्लैंड के राजा जॉर्ज पंचम और रानी मेरी के भारत आगमन की याद में बनाया गया था. அதாவது அந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1911 பிரிட்டிஷ் கிங்கும் குயினும் வந்ததுனால அதுக்காக வந்து அந்த அரைவலை வந்து ஒரு மெமோரியலாக வச்சுக்கிறதுக்காக அங்கே வந்து இந்த ஆர்ச் மாதிரி உள்ள அந்த பில்டை வந்து கட்டினாங்க. பாரத் கே அதிகாஷிக் மகத்துவபூரன் வியாபாரிக் ஸ்தான் என்னென்னா இந்தியாவோட முக்கியமான ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக இது இருக்குது. எப்படின்னா பாரதிய ரிசர்வ் பேங்க், மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் स्टॉक एक्सचेंज एवं अनेक बहुराष्ट्रीय कंपनियों के मुख्यालय यहीं स्थित हैं. इसलिए मुझे भारत की आर्थिक राजधानी होने का गौरव प्राप्त है. என்னென்னா இங்கே வந்து ரிசர்வ் பேங்க், மும்பையோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து இங்கே தான் பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே நடக்கிறனால இந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்குது அப்படிங்கிற கௌரவம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு மும்பைங்கிற சிட்டிக்கு. प्रकृति और मनुष्य दोनों ने मिलकर मेरा श्रृंगार किया है. அதாவது இயற்கையாகவும் நேச்சுரலாகவும் சரி, பீப்புளும் சேர்ந்து என்னோட சிட்டியை வந்து ஒரு அலங்காரம் படுத்தி ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. सड़क के एक तरफ लखरात समुद्र और दूसरी तरफ नरीमन पॉइंट की ऊंची ऊंची इमारतों मेरी சுதந்திரத்தா கோ படா தேத்தி ஹை. அதாவது என்னென்னா ஒரு சைடில் என்னோட சிட்டியோட ஒரு சைடில் சீலேருந்து வர்ற வேவ்ஸும், இன்னொரு சைடில் வந்து நாரிமன் பாயிண்ட், அது வந்து ஒரு பிளேஸோட நேமு. அங்கே இருக்கக்கூடிய ஹைட்டான பில்டிங்ஸ், ஊஞ்சி பில்டிங்ஸ் வந்து என்னோட சிட்டிக்கு வந்து ஒரு அழகு கொடுக்குது. சமுத்திரக்கே சமீபஸ்த समुद्र के समीपस्थीय अर्धचंद्राकार सड़क, मेरीन टावर मानो मेरी गले का हार है. அதாவது சீக்கு பக்கத்தில் இருக்கிற கிறிசன் ஷேப்பில் இருக்கிற ரோடு, மெரினா டவர், இது எல்லாமே வந்து என்னோட நெக்கில் இருக்கிற ஒரு नेकलेस மாதிரி இருக்குது அப்படின்னு அது வந்து மும்பை சிட்டி வந்து சொல்லுது. रात में मलबार हिल से देखने पर मेरीन टावर की जगमगाहट देखते ही बनाती है. அதாவது நைட்டு வந்து மலபார் ஹில் அப்படிங்கிற ஒரு பிளேஸு, அது மேலேருந்து பார்க்கும்போது நிறைய அங்கே வந்து பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியா, அது வந்து அங்கேருந்து பார்க்கும்போது இந்த நெக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மெரினா டவர் வந்து ஒரு கிளிட்டராக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்னு. மெரினா டவர் और चौपाटी के बीच तारा बोरवाला मछली घर है. அதாவது என்னென்னா இந்த மெரினா டவரும் சௌப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. जहाँ दुनिया के सभी हिस्सों में मिलने वाली तरह तरह की मछलियों को रखा जाता है. அந்த ஃபிஷ் அக்வேரியம் வந்து வேர்ல்டில் எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துலேருந்து இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. चौपाटी समुद्र के किनारे கூலி रेतली ज़मीन है. चौपाटी அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கக்கூடிய பீச், அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க, சாண்டியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். एक सबसे लोकप्रिय भ्रमण स्थल है. அதாவது இது வந்து ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸ். रविवार की शाम को लोगों की भीड़ यहाँ एक मेले का रूप ले लेती है.
அதாவது ஹாலிடேஸ் சண்டே அந்த மாதிரி உள்ள ஹாலிடே டைம்லலாம் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷனே நடக்கிற மாதிரி நிறைய கூட்டம் வந்து இருக்கும். பீப்புள் எல்லோரும் இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க. इस चहल पहल को देखकर मुझे एक अनोख सुकून मिलता है. இந்த மாதிரி பீப்புள் இங்கே வர்றது அவங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். चौपाटी की चटपटी बेल बहुत प्रसिद्ध है. அதாவது चौपाटीங்கிறது ஒரு பிளேஸும் கூட, ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸும் இருக்குது அந்த பேரில். அங்கே கிடைக்கக்கூடிய சட்பட்டினா வந்து டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம பானிபூரி அந்த மாதிரி உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். समुद्र तट पर स्थित महालक्ष्मी मंदिर और हाजी आली की दरगाह भी दर्शनीय है. வேறு என்ன இருக்குது அப்படின்னா அந்த சீயோட பக்கத்தில் மகாலட்சுமி டெம்பிளும் ஒரு தர்காவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு. जुहू बीच के समीप इस्कॉन मंदिर आकर्षण का केंद्र है. அதாவது ஜுஹு பீச்சுங்கிறதும் மெரினா டவர் அதெல்லாம் எப்படி ஃபேமஸோ அது மாதிரி இங்கே வந்து ஜுஹு பீச்சும் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கே வந்து ஒரு இஸ்கான் டெம்பிளோட அட்ராக்டிவ் பிளேஸ் வந்து இருக்குது. इसके अलावा मुंबई देवी मंदिर, गांधी शंकरालय, मनोहरी बीच, कानेहरी गुफाएं, जम्मा मस्जिद, अफगान चर्च, அதாவது இந்த பேராகிராஃபில் எல்லாமே வந்து மும்பையில் இருக்கக்கூடிய பிளேசஸை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து தேவி மந்திர் இருக்குது, காந்தியோட மியூசியம் இருக்குது, காந்தி மியூசியம் இருக்குது, மெரினா பீச் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து குஃபாயிங்னா வந்து கேவ்ஸ், கானேஹெரி குஃபாயிங், மஸ்ஜித் இருக்குது, சர்ச், ஆஃப்கான் சர்ச், மேரி சர்ச், அந்த மாதிரி என்னென்ன சர்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேரு பிளானட்டோரியம் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து லேக், அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் நிறைய இருக்குது. அது மாதிரி உள்ள இடம் எல்லாம் இங்கே இருக்கிறதுனால இது. இன்னொன்று வந்து பீப்புள் வந்து தர்ஷனுக்காக இங்கே வர்றது, இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு. गेटवे ऑफ इंडिया से लगभग 11 किलोमीटर दूर एक छोटे से डाबू पर எலிஃபெண்ட் கி குஃபாயிங் है. அதாவது என்னென்னா ஒரு 11 கிலோமீட்டர் கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து 11 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஐலாண்ட் இருக்குது, டாப்புனா ஐலாண்ட். அங்கே வந்து ஒரு எலிஃபெண்ட், அது பேர் வந்து எலிஃபெண்ட் கேவ்னு சொல்லுவாங்க. 1600 years ஓல்டு அது வந்து. அங்கே வந்து போட் மூலமாக போகலாம். गेटवे ऑफ इंडिया से यहाँ मोटर बोट द्वारा पहुँचा जाता है. அங்கேருந்து எப்படி போகலான்னா அங்கேருந்து போட் மூலமாக போகலாம் அந்த கேவுக்கு, ஐலैंडக்கு. 6वीं शताब्दी में हिंदू राजा द्वारा बनाई गई इन गुफाओं में ब्रह्मा, पार्वती, नटराज की विशाल मूर्तियाँ भिन्न मुद्राओं में है. அதாவது என்னென்னா ரொம்ப முன்னாடி ஹிந்து ராஜானால இது வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கேவில் வந்து நிறைய பிரம்மா, பார்வதி, நடராஜ் அவங்களோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்து காவ் பண்ணி வச்சுருக்காங்க. मेरी संस्कृति परंपरागत उत्सवों, गान पान, संगीत, नृत्य और रंगमंच का अद्भुत सम्मिश्रण है. அதாவது என்னோட கல்ச்சர், பரம்பரா, ஃபெஸ்டிவல்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், டான்ஸ், பாட்டு எல்லாமே வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் வந்து ஒரு மிக்சடான கல்ச்சராக மிக்சடாக இங்கே வந்து பீப்புள் இருக்காங்க. यहाँ भारत की अन्य राजधानियों की अपेक्षा बहुभाषी और बहुआयामी जीवन शैली देखने को मिलती है. அதாவது மற்ற ஸ்டேட்லேருந்து வர்றவங்களும் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுவாங்க, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
मेरी इमारतों में गोथिक स्थापत्य, इंडोरेनिक आर्ट डेको और अन्य स्थापत्य शैलियों का संगम झलकाता है. அதாவது என்னன்னா ஆர்கிடெக்சர், ஸ்தாபத்தியனா எல்லா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரில் உள்ள பில்டிங்ஸும் நீங்கள் வந்து மும்பையில் பார்க்கலாம். கலா प्रेमियों की मेरी यहाँ कमी नहीं है. அதாவது ஆர்ட் கல்ச்சர், சினிமா, கலை கலாச்சாரம், அதெல்லாம் ஆர்ட், அதுக்கும் வந்து இங்கே வந்து கம்மி கிடையாது. मैं பாரதிய சினிமா की ஜன்மஸ்தலி ஹூம். இங்கே தான் வந்து இந்தியாவோட சினிமா வந்து பரப்பிடமாக இது இருக்குது, பர்த் பிளேஸாக இருக்குது. दादा साहेब फाल्के ने एक मूल फिल्म बनाकर मेरी धरती पर इस उद्योग की शुरुआत की और विश्व के चलचित्र उद्योग पर अपनी गहरी छाप छोड़ दी. அதாவது தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிறவர் வந்து முக்கியமானவர். அவர் ஒரு டைரக்டர், ஹிந்தி மூவிஸ் எடுத்த அவர் வந்து ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டர். அவர் வந்து அது மாதிரி எடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். வேர்ல்டு சினிமா ஸ்டேஜ்லேயே வந்து இந்தியா இதுக்குன்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணதும் அவர் தான். इसने कई प्रकार के रोजगार के अवसर उपलब्ध करवाए और कई प्रतिभाशाएं निखर कर समाज के सामने आई. அவர் தான் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் கிரியேட் பண்ணதும் அவர் தான். அது மாதிரி டேலண்டட் பீப்புளை சொசைட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்ததும் அவர் தான். பாரதிய சினிமா बॉलीवुड के नाम से जाना जाता है. इंडियन सिनेमा வந்து बॉलीवुडன்னு சொல்றாங்க. आज के समय में एक मनोरंजन का सबसे सस्ता और लोकप्रिय साधन है. அந்த சினிமாங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் நேரத்தில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஈஸியாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மக்களுக்கு வந்து இருக்குது, डिवाइज़ाக இருக்குது. समय समय पर मेरी निवासी मुझे विभिन्न त्योहारों के रंग में सरबोर कर देते हैं. சில சமயம் வந்து என்னோட நிவாசினா லீவ் பண்ணுறவங்க, என்னோட சிட்டியில் லீவ் பண்ணுறவங்க வேரியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்னால என்னை வந்து கொஞ்சம் வெட்டாக கூட ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. கணேஷ் சதுர்த்தி और कृष्ण जन्माष्टमी की धूम तो देखने लायक होती है. गणेश चतुर्थी, विनायक चतुर्थी, கிருஷ்ணனோட ஜன்மாஷ்டமி அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் மும்பையில். அப்போ ரொம்ப வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்க. गणेश उत्सव में पूरी शहर में जगह जगह भव्य पंडाला लगाया जाता है जिसमें गणपति की विशाल प्रतिमाओं की स्थापना की जाती है. அதாவது கணேஷ் சதுர்த்தி அப்போ வந்து சிட்டியில் நிறைய எல்லா இடத்துலையும் பெரிய டென்ட், கிராண்டு டென்ட்லாம் போட்டு அதில் வந்து கணபதியை வச்சு அதில் வந்து பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப வந்து फेस्टिवल सेलिब्रेट பண்ணுவாங்க. 10 दिनों के उत्सव के बाद ये प्रतिमाएं समुद्र में विसर्जित कर दी जाती है. 10 டேஸ்க்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலாக இது பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க, பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சீல வந்து இது பண்ணிடுவாங்க. அப்படி जन्माष्टमी के दिन स्थान स्थान पर माखन के मटके बांधे जाते हैं जिन्हें युवक युवतियाँ जुगत लगाकर फोड़ते हैं. அதாவது ஃபஸ்ட்டு கணபதி ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்த லைனில் வந்து ஜென்மாஷ்டமி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து மாக்கன்னா வந்து பட்டர், மட்கேனா அந்த பாட்டு, பட்டர் வச்சு அந்த பாட்டில் இதில் வந்து கட்டி விட்டுருவாங்க. அதை வந்து யங் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக அதை உடச்சி அதில் இருக்க கிஃப்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. मुंबई लोकल ट्रेन और डब्बावाला के
बिना तो मेरी कहानी अधूरी है. மும்பை லோக்கல் ட்ரெயின், அதுவும் டப்பாவாலானா வந்து லஞ்ச் பாக்ஸஸ் வந்து டெலிவரி பண்ணுறவங்க, ஹவுஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுறவங்க, அவங்க இல்லாமல் இந்த கஹானி வந்து முடிவு பெறாது. ஏ தோனோன் ஹி மேரி ரிட் கி ஹட்டி கஹே ஜாத்தே ஹேன். அதாவது இவங்க 2 பேரும் தான் என்னோட பேக் போன். ரிட்னா பேக், ஹட்டினா வந்து போன், பேக் போனாக இருக்கிறாங்க. लोकल ट्रेन में रोज लोग सवारी करते हैं. लोकल ट्रेनिல் வந்து ரோஜ் லாக்கோம் லோக் வந்து சஃபாரி லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்க. डब्बा वाले प्रतिदिन 2 लाख टिफ़िन पहुँचते हैं. अதாவது डब्बा वाले வந்து எப்போ டெய்லி வந்து 2 लाख 2 lakhs வந்து डब्बा वालास வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. ये लोग बहुत ज़्यादा पढ़े लिखे नहीं हैं, लेकिन टिफ़िन पहुँचाने में किसी तरह की गड़बड़ नहीं होती. அதாவது இந்த பீப்புள் வந்து ரொம்ப எழுத படிக்கிறவங்களாம் தெரிஞ்சவங்க கிடையாது, ஆனாலும் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டான பர்சனுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. यह है मेरी कहानी मेरी जुबानी. अंत में मैं अपनी यानी मुंबई के लिए 2 पंक्तियाँ कहना चाहूँगी. அதாவது இதான் என்னோட ஸ்டோரி, என்னோட வாயிலிருந்து என்னோட வாய்ஸில் வந்தது. இதுக்கப்புறமும் நான் 2 லைனில் ஒரு கவிதை ஹைக்கு மாதிரி சொல்லி நான் முடிச்சிடுறேன். रोज रोज इस शहर में लोग आते हैं, इस शहर से दिल लगाकर बस जाते हैं. டெய்லி இந்த சிட்டிக்கு வந்து பீப்புள் வராங்க, இங்கேயே வந்து தில் லகாக்க ரொம்ப பிடிச்சி போய் இங்கேயே இருந்துட ஆரம்பிச்சிடுறாங்க.